வணக்கம். உங்கள் அனைவரையும் உள்ளது உள்ளபடி நேரலை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி, நம்ம தென்னாட்டில் எந்நாளும் கொண்டாடும் வேலையடி என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தால் கொண்டாடப்பட்ட இந்த பட்டு நெசவு தொழில் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து வருகிறது. இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடியில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தின் பெருமைகளில் ஒன்றான பட்டு நெசவு தொழில் காஞ்சிபுரம் நகர மக்களின் முக்கிய தொழிலாக உள்ளது. இங்கு கைத்தறி பட்டு சேலை உற்பத்தி தொழிலில் 50,000க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் உள்ளனர். இப்படி இருக்கும்போது ஜரிகை விலை உயர்வு, மூலப்பொருட்கள் விலை உயர்வு, கூலி உயர்வு உட்பட பல்வேறு காரணங்களால் தற்போது பட்டு நெசவு தொழில் பாதிக்கப்படுகிறது. இதனால் சரியான வருவாய் கிடைக்காத நெசவாளர்கள் மாற்றுத் தொழிலுக்கு தயாராகி வருகின்றனர். தமிழகத்திற்கு வருமானம் ஈட்டி தருகின்ற தமிழகத்தின் பெருமைகளில் ஒன்றான பட்டு நெசவு தொழில் தற்போது பட்டு போகாமல் பாதுகாத்திட என்ன செய்யலாம், கள நிலவரம் என்ன, சிறப்புமிக்க இந்த நெசவு தொழிலை நலிவில் இருந்து மீட்பது எப்படி என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடியில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். பட்டு தமிழகத்தின் அடையாளங்களில் ஒன்று. தமிழகத்தில் காஞ்சிபுரம், ஆரணி, சேலம், கும்பகோணம் உட்பட பல்வேறு பகுதிகளில் பட்டு நெசவு தொழிலில் பல ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டுள்ளனர். பட்டுப்புடவைக்கு தேவையான பட்டு நூல் பெங்களூரு மற்றும் சீனாவில் இருந்து வரவழைக்கப்படுகிறது. ஒரு சேலைக்கு சுமார் 1.5 கிலோ நூல் தேவைப்படுகிறது. இது தவிர ஒரு சேலைக்கு 60 கிராம் முதல் 1.5 கிலோ வரை ஜரிகை தேவைப்படுகிறது. தங்கம், வெள்ளி விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஜரிகை விலையும் கூடுகிறது. இதனால் சேலையின் விலையும் அதிகரித்து விடுகிறது. ஒரு பட்டுப்புடவையை நெய்து முடிக்க 10 முதல் 15 நாட்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. இறக்குமதி வரி உயர்வால் 3 மாதத்திற்கு முன் 3,500 ரூபாயாக இருந்த 1 கிலோ சீனா வார்ப்பு பட்டு நூல் தற்போது 4,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சீனா பட்டு நூல் விலை உயர்ந்ததை தொடர்ந்து உள்ளூர் பட்டு நூல் விலையும் அதிகரித்துள்ளது. நூல் விலை உயர்வால் பட்டு சேலைகள் தரத்தை பொறுத்து குறைந்தபட்சம் 500 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வரை விலை உயரும் அபாயம் உள்ளது. ஆனால் வியாபாரிகள் பழைய விலைக்கே சேலையை கொள்முதல் செய்கின்றனர். இதனால் நெசவாளர்கள் பட்டு சேலை உற்பத்தியை குறைத்து வருகின்றனர். பெரும்பாலான கைத்தறி நெசவு கூடங்கள் மூடப்பட்டுவிட்டன. பட்டு சேலை உற்பத்தி முடங்கியதால் நெசவாளர்களும் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். மீண்டும் நெசவு தொழில் சீரடைய வேண்டுமெனில் மத்திய அரசு பட்டு இறக்குமதி வரியை குறைக்க வேண்டும் என்று நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலைநயத்துடன் புடவைகள் செய்கின்ற நெசவாளர்கள் தற்போது களை இழந்து காணப்படுகின்றனர். இது பற்றிய கள தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் காஞ்சிபுரத்தில் இருந்து காத்திருக்கிறார். செய்தியாளர் மாரிமுத்து. வணக்கம் மாரிமுத்து, நீங்க சொல்லுங்க, காஞ்சிபுர நகர மக்களோட முக்கிய தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அது நெசவு தொழில் தான். இந்த காஞ்சிபுரத்துல மொத்தம் எத்தனை கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன, எத்தனை பேர் இந்த கைத்தறி பட்டு உற்பத்தியில், எத்தனை நெசவாளர்கள் ஈடுபட்டு இருக்கின்றனர்? இந்த பட்டு தொழில் நலிவுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் காஞ்சிபுரத்துல இருக்கிற நீங்க நெசவாளர்கள் நாளுக்கு நாள் சந்தித்து வரும் பிரச்சனையை பற்றி விரிவாக சொல்லுங்க. வணக்கம். காஞ்சிபுரம்னாலே பட்டு, உலக பிரசித்தி பெற்ற பட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த நிலையில காஞ்சிபுரத்தில் இருக்கிற பட்டு நெசவாளர்களும் பட்டு உற்பத்தியாளர்களும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு வருகிறாங்க. இதுல மேலும் பட்டு நூல் உற்பத்தி விலையும் அதிகரிச்சுனே இருக்குது. ஜரிகையுடைய விலையும் அதிகரிச்சுனே இருக்குது. தங்கம் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கினே இருக்கிறதால ஜரிகை விலை உற்பத்தி விலையும் அதிகரிச்சுனே இருக்குது. அதனால பட்டு நெசவாளர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாக இருக்கிறாங்க. மேலும் இந்த விஷயத்துல மத்திய அரசு, மாநில அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காததால மேலும் இந்த பட்டு உற்பத்தி நெசவு தொழிலாளர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டு நூலின் இறக்குமதி வரி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பட்டு வெள்ளி விலையும் அதிகரித்து வருவதால் நூலின் விலையை வாங்குவதற்கு நெசவாளர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். உற்பத்தியாளர்களும் பல்வேறு சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். விற்பனை செய்வதற்குண்டான உத்திகளும் இங்கு கடைபிடிக்கப்படவில்லை. அதனால் பெரிய இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கும் வருமானம் இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது.
தன்ராஜ், இந்த பட்டு சேலை நெய்யும் முறை பற்றி சொல்லுங்க. இந்த பட்டு சேலை நெய்வதற்கு நெசவாளர்கள் ஒரு சேலை நெய்வதற்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர், ஒரு சேலை செய்வதற்கு அவர்கள் எவ்வளவு கூலி வாங்குறாங்க, இது பற்றி எல்லாம் சொல்லுங்க. பட்டு சேலை நெய்வதற்கு 3 பட்டு சேலைக்கு உண்டான பாவு வழங்கப்படுகிறது நெசவாளர்களுக்கு. இதுல ஒவ்வொரு சேலை நெய்வதற்கும் 15 நாட்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இதனால் 45 நாட்கள் ஒரு 3 சேலை நெய்வதற்கு நெசவாளிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான கூலி ஒவ்வொரு ரகத்திற்கு தகுந்தவாறு மாறுபடுகிறது. 7,500 இருந்து 25,000 வரை கூலி வழங்கப்படுகிறது. பெரிய ரகமாக இருந்தால், பெரிய ரகம் என்று கூறப்படுவது ஜரிகை அதிகமாக சேர்த்து நெய்யப்படும் சேலைகளுக்கு 25,000 வரை கூலி வழங்கப்படுகிறது. குறைந்த அளவு ஜரிகையை சேர்த்து பட்டு நூல் தயாரித்து வழங்கப்படும் சேலைகளுக்கு 7,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. நாம் தன்ராஜ், இப்ப இந்த பட்டு தொழில் பட்டு போகிறது, இந்த பட்டு தொழில் நலிவுல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன? அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க? பட்டு தொழில் நசிஞ்சு போறதுக்கு காரணம் முக்கியமா பட்டு நூல் உற்பத்தியோட விலை அதிகரிச்சுனே வருது. அதுவும் இல்லாம ஜரிகை அதிகரிச்சுனே வருது. ஜரிகை உற்பத்தி செய்யறத பட்டுன்னு பார்க்கும்போது நீங்க பெங்களூர்ல இருந்து தான் இதை வாங்கிட்டு வராங்க. மேலும் இதை இறக்குமதி செய்யறாங்க. சைனாவில இருந்து பட்டு பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்காக சைனாவில இருந்து பட்டு இறக்குமதி செய்யறாங்க. அந்த இறக்குமதியோட வரியும் அதிகரிச்சுனே வருது. மத்திய அரசு நாளுக்கு நாள் அதிகரித்துனே வருது. அதுவும் இல்லாம இந்த ஜரிகை என்பது தமிழகத்தில் தயாரிக்கப்படவில்லை. குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத்தில் இருந்துதான் அதிகமான ஜரிகை உற்பத்தி செய்யப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் பட்டு ஜரிகை தொழிற்சாலை இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அனைத்தும் குஜராத்தில் இருந்தே வரவழைக்கப்படுகிறது. அதன் மூலம் அவர்கள் தங்க முலாம் பூசி காஞ்சிபுரம் பட்டு கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கி வருகிறார்கள். காஞ்சிபுரத்தில் இருக்கிற பட்டு கூட்டுறவு சங்கங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 பட்டு கூட்டுறவு சங்கங்கள் தற்போது இயங்கி வருகிறது. அதுல 16 பட்டு கூட்டுறவு சங்கங்கள் தான் தன் நல்ல நிலையில இயங்கி வருகிறது. அதுலயும் 4 சங்கங்கள் மட்டுமே லாபத்தோட இயங்கி வருகிறது. இதுல உறுப்பினர்களா கிட்டத்தட்ட அனைத்து பட்டு கூட்டுறவுகளும் சேர்த்து 25,000க்கும் மேற்பட்டவர்கள் நெசவாளர்களா இருக்கிறாங்க. அதுல பட்டு தொழிலில் ஈடுபடுறவங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க 5,000 பேர் தான் இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க. தன்ராஜ், காஞ்சிபுரத்தில் இருக்கும் நெசவாளர்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து தொடர்பில் இருங்க. அடுத்ததாக ஆரணியில் இருக்கும் பட்டு உற்பத்தி பற்றி எமது திருவண்ணாமலையிலிருந்து எமது செய்தியாளர் தகவல்களை தருவதற்காக காத்திருக்கிறார். அவரிடம் தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பட்டு உற்பத்தி மிகவும் புகழ்பெற்றது. இந்த பட்டு தொழிலில் ஆரணியில் ஆரணி மற்றும் சேவூர், ஒன்னுபுரம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட பகுதிகளில் பாரம்பரியமாக தலைமுறையாக இந்த பட்டு உற்பத்தியில் இவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் இந்த பட்டு உற்பத்திக்கு முக்கிய தேவையாக கருதப்படுவது கச்சாப்பட்டு. இந்த கச்சாப்பட்டை இவர்கள் வெளிமாநிலமான பெங்களூரில் இருந்து தருவிக்கிறார்கள். அப்படி தருவிக்கும் போது அதனுடைய விலை மிகவும் உயர்ந்து உள்ளதாக கூறுகிறார்கள். எடுத்துக்காட்டாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கச்சாப்பட்டின் விலை 700 ரூபாய் 800 ரூபாய் அளவு இருந்ததை விட இன்று 4,000 ரூபாய் அதிகரித்துள்ளதாக இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆகவே இந்த கச்சாப்பட்டின் விலை உயர்வாக பட்டு நெசவு தொழில் இந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் நலிவடைந்துள்ளது என்று கூற வேண்டும். மேலும் அடுத்த காரணமாக இவர்கள் கூறுவது விசைத்தறி. இந்த விசைத்தறி இந்த பட்டு தொழிலில் ஈடுபடுத்த புகுத்திய பிறகு கைத்தறி பட்டு தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஒரு அறிவை சந்திக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இதைத் தொடர்ந்து ஆரணி பட்டு நெசவாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஆரணி பட்டு ஜவுளி வியாபாரத்துக்கு புகழ் பெற்றது என்ற காரணத்தினால் இங்கே ஆரணியிலே ஒரு பட்டு பூங்கா மத்திய அரசு பட்டு வாரியம் மூலம் அதை அமைத்துக் கொடுப்பார்களே. ஆனால் ஒரே இடத்தில் இந்த பட்டு அசல் பட்டு சேலை தயாரிப்பதற்கு அனைத்து வேலைகளையும் ஒருங்கே நாங்கள் அங்கே செயல்படுத்துவோமேயானால் எங்களுக்கு அடக்க விலை குறைவாக இருக்கும். அதனால் கைத்தறி ஜவுளி உற்பத்தி செய்யக்கூடிய நெசவாளர்கள் வாழ்வாதாரம் பெருகும். ஆகவே மத்திய அரசு இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக ஆரணியிலே பட்டு பூங்கா அமைக்க ஆவண செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். காஞ்சிபுரம் என்றாலே பட்டு சேலைக்கு சிறந்த இடம். அதேபோல் ஆரணி, அதற்கு அடுத்த ஆரணி. இங்கே இந்த தொழில் இன்று நலிந்து இருக்கின்றது காரணத்துக்கு விசைத்தறியில நிறைய வெளி மாநிலங்களிலிருந்து நிறைய அந்த டிசைன்கள் போடுறாங்க. குறிப்பா அகமதாபாத், அதாவது குஜராத்,
அதுக்கு அடுத்த கட்ட வாரணாசி, அதாவது ஊபி போன்ற மாநிலங்களிலிருந்து நிறைய டூப்ளிகேட் நிறைய உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டை நம்ம சேலைகளை இணையாக அவங்க கொண்டு வந்து டூப்ளிகேட் சேலைகளை தயார் பண்ணி மார்க்கெட்ல கொடுக்கறதால தான் நம்மளுடைய தொழில் கடுமையா பாதிச்சிருக்கு. பட்டு நெசவு தொழில் நலிந்து வருவதுதான் இன்றைய உள்ளது உள்ளபடியில் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். களத்தில் இருந்து தகவல்களை வழங்குவதற்காக காஞ்சிபுரத்திலிருந்து தன்ராஜ் இணைந்திருக்கிறார். தன்ராஜ், நீங்க சொல்லுங்க, உங்களை சுத்தி நெசவாளர் யாராவது இருக்காங்களா? அவங்க கிட்ட நீங்க நேரடியா கேட்க முடியுமா? அவங்க இப்பொழுது அந்த நெசவு தொழிலில் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள், அதனால் எந்த அளவுக்கு அவங்க பாதிப்படைகிறாங்கன்றதை கேட்டு சொல்ல முடியுங்களா? காஞ்சிபுரத்துல நிறைய நெசவாளர்கள் நம்மளை சுத்தி நின்று இருக்காங்க. அதுவும் இல்லாம பட்டுக்கூட்டுறவு சங்கத்தோட தலைவர்களும் வந்திருக்காங்க, தனியார் உற்பத்தியாளர்களும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இது குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட்டு நெசவுல என்னென்ன பிரச்சனைகள் நீங்க சந்திக்கிறீங்க? சின்ன வயசுல இருந்து இந்த பட்டு நெசவு தொழில ஈடுபட்டு இருக்கிறோம். ஆனா சமீபத்துல ஒரு 10 வருஷமா பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சரியான தேவையான அளவுக்கு தொழில் கிடைக்காத நிலைமை இருக்குது. எங்களால் கூட்டா செய்த முடியும், குடும்பத்தோட செய்தாதான் இந்த தொழில வருமானங்கிறத ஈட்ட முடியும். இந்த தனிநபர் வருமானமா செய்ய முடியாது. இன்னைக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான வருமானத்துக்கான அந்த தொழில் இல்லாம இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சேலை எடுத்து போய் கொடுத்தாக்கா சரியான நேரத்துல கூலி கிடைக்கல, பட்டு கிடைக்கல, ஜரிகை கிடைக்கல அப்படிங்கிற தட்டுப்பாடுங்கிறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது குறையுது, வருமானம் குறையுது, குடும்பத்தை நடத்துறதுல ரொம்ப சிரமமா இருக்குது. இது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுனே போயிட்டு இருக்கு. ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 10 வருஷமா இருக்க எங்களுக்கு தொழில் நெருக்கடியா இருக்குதுங்கிறதுனால கோரா விலை ஏறுது, ஜரிகை விலை ஏறுது. அதனால கோரா கொடுக்கல, ஜரிகை கொடுக்கலன்ற மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால எங்களுடைய நெசவு தொழில பெரிய அளவுக்கு பிரச்சனையா இருக்குது. வீட்டுல இருக்கிறவங்க இந்த தொழில் வேண்டாம், வேற ஏதாவது தொழிலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் நிறைய முன் வேற போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னைக்கு நெசவாளிகளுக்கு வேற எந்த சட்ட பாதுகாப்பும் இல்லாம இருக்கு. எந்த சலுகைகளும் நேரடியா சேராத மாதிரி அளவுக்கு இருக்குது. எந்த அரசாங்கம் போற திட்டம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பகுதி நெசவாளிகள் தான் காஞ்சிபுரத்துல சேரும். வேற கணிசமா இருக்கிற தனியார் நெசவாளிகள் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த வித சட்ட பாதுகாப்பும் சேர மாட்டேங்குது. கூட்டுறவு சங்கங்களுக்கு கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில சங்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி அறிவிக்கிறாங்க, ஒரு சில சங்கங்களுக்கு வருது, நிறைய சங்கங்களுக்கு சேராம இருக்குது. அப்ப அந்த மாதிரி பரவலா வர திட்டங்கள் எல்லாருக்கும் சேர்ந்ததுனாதான் இந்த சங்கங்கள் நடத்த முடியும். நாங்க அது மூலமா தொழிலை பண்ண முடியும், வருமானத்தையும் குடும்பம் முழுக்க நாங்க அதை ஈட்ட முடியும். இன்னைக்கு அக்கம் பக்கம் ஆதரவு இல்லாம தனித்தனி முறையில ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியா கான்ட்ராக்ட் கொடுத்து செய்யற மாதிரி ஆயிப்போம். அதுக்கு முன்னாடி நாங்களே நெசவாளிகள் 10 பேர் 5 பேர் தெருவில் இணைஞ்சு செய்யும். நீ அந்த வேலைக்கெல்லாம் எங்கெங்கயோ தொலைவா ஒவ்வொருத்தரை தேடி பிடிச்சு செய்ய வேண்டிய வேலைகள், பட்டு கீறதுல இருந்து ரோல் சுத்துறதுல இருந்து ஜரிகை ஓடுறதுக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியா நாங்க ஆளை தேடி போக வேண்டியதா இருக்கு. இந்த தொழில் ஒரு நெருக்கடியே இல்லாம ஒழுங்கா சீரா கிடைச்சுன்னு சொன்னாக்கா நாங்க இந்த தொழிலை மேம்படுத்திக்க முடியும். 96ஆம் வருஷம் வரைக்கும் காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்துல நெசவாளிகள் வளமா வாழ்ந்த பகுதி இது காஞ்சிபுரம். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கடைசியா போன பொங்கல் பண்டிகை பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமான பண்டிகையா நாங்க நெசவாளிகள் இந்த பண்டிகையை அனுபவிச்சோம். எங்களுடைய தொழில வருமானம் இல்ல அப்படிங்கறதெல்லாம் நிலைமை இருந்தது. நீங்க என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க? இப்ப எங்க கூட்டுறவு சங்கத்தை தேங்கி நிறைய புடவை தேங்கி கிடக்குங்க. அந்த தேங்கி உள்ள பட்டு புடவை கோப்டெக்ஸ் கொள்முதல் பண்ணோம். இப்போ சமீப காலமா கோப்டெக்ஸ் கொள்முதல் பண்றதே இல்லைங்க. கோப்டெக்ஸ் கொள்முதல் பண்ணா எங்களுக்கு சேலையும் விற்பனை ஆகும், அதனால எங்களுக்கு வேலையும் கிடைக்கும். பட்டு வேலை அபரிவிதமான இப்ப ஒரு கிராம் பட்டு 5.25 ரூபா வருதுங்க. ஜரிகை 50 ரூபா மேல ஒரு கிராம் போயிட்டு இருக்குதுங்க. அதனால பட்டு ரேட்டு கூடுறதுனால இப்ப வேலையும் கூடி போயிடுங்க. கூடி போறதுனால என்ன ஆகுது, கூட்டுறவு சங்கங்களையும் இல்ல தனியார்லையும் இந்த பியூர் ஜரிகை சேலை விற்கிறதே இல்லைங்க. அது இல்லாம காஞ்சிபுரம் இல்லாத போலி ஜரிகை போட்டு போலி பட்டு போட்டு தரமற்ற சேலைகளை விற்பனை செய்யறாங்க. அது கவர்மெண்ட் இதை தடுக்கணுங்க. அது இல்லாம அந்த சேலையை கட்டுறதுனால பெண்களுக்கு இடுப்புல புண்ணாகுதுங்க. அது போலி சாயம், போலி பட்டு, போலி ஜரிகினால அந்த இடுப்பு புண்ணாகுதுங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, காஞ்சிபுரம் வரத்துக்கே பயப்படுறாங்க பெண்கள். கூட்டுறவு சங்க கிடைக்கிற பியூர் ஜரிகை, பியூர் பட்டு பெண்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்லா இருக்குங்க. கவர்மெண்ட் இதை முன்னிட்டு விலையை குறைக்கிறதுக்கு ஏற்பாடுங்க. அது இல்லாம எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா போனஸ் என்ற பேச்சே இல்லைங்க. காரணம் என்ன, எங்களுடைய பட்டு ஜரிகையும் பட்டுக்கிரியும் நெசவாளி கூலி இந்த 3 போட்டு அதுக்கு மேல ஒரு 20% வச்சுதான் சேலையோட விலையை நிர்ணயிக்கிறாங்க. அப்படி என்றால் எங்களோட கூலிக்கும் அந்த 20% லாபம் வைக்கிறாங்க. அந்த லாபத்தை எங்களுக்கு தரத்துக்கு தனியார் பட்டு தனியார் நெசவாளி மலிக்கணும் இல்ல கூட்டு சங்கம் தர மறுக்குதுங்க. எங்க கூலியில் ஓட்டுற 20% எங்களுக்கு தரத்துக்கு இந்த கவர்மெண்ட் ஒரு ஆவணம் செய்யணுங்க. அது இல்லாம இந்த பென்ஷன்
58 வயசு ஒரு அந்த 58 வயசுல இருந்து நல்லா நினைச்சாதான் 60 வயசுல நல்லா நினைச்சாதான் அந்த பென்ஷன் தருவான்னு சொல்றாங்க. நாங்க வந்து 10 வயசுல இருந்து படிப்பை விட்டுட்டு 10 வயசுல இருந்து இந்த தறிக்கு நெசவுக்காக தள்ளப்படுறோம். நெய்து இப்ப எனக்கு வயசு வந்து 55ங்க. என்னால இப்ப சரியா நெய்ய முடியல. இந்த வயசுல ஒழுங்கா நினைச்சாதான் உங்களுக்கு அந்த பென்ஷன் கிடைக்கும் சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தான சமாச்சாரம். எந்த ஒரு நிபந்தனை இல்லாம 60 வயசு ஆனா நெசவாளுக்கு பென்ஷன் தரணுங்க. இது கட்டாயம் அரசு வந்து கவனத்தை கொண்டு இது செய்யணும். அது இல்லாம கைத்தறிக்கென்று ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கப்படுது. அந்த 500 கோடிக்கு ஒதுக்கப்படுற பணத்தை வந்து முழுமையா வந்து கவர்மெண்ட் செலவு பண்றது இல்ல. இந்த அதிகாரியுடைய மெத்தன போக்குனால அதை முழுமையா செலவு பண்றது இல்லைங்க. அந்த 500 கோடி மேல ஒதுக்குற நிதியை நெசவாளுக்காக பயன்படுத்தினா நெசவா எல்லா வாயும் சுபிச்சமா இருக்கும். நாங்க வேலை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லா வேலையும் நாங்க தறியிலேயே எங்க எல்லா வேலையும் கிடைக்குங்க. நீங்க என்ன பிரச்சனையை சந்திச்சு வரீங்க? எஸ் பழனி, காஞ்சிபுரம் பட்டு நெசவாளி. நான் வந்து ஒரு தனியார் நெசவாளி. கிட்டத்தட்ட நான் 15 வயசு சின்ன வயசுலேருந்தே எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் 10வது படிச்சிருந்தா கூட கவர்மெண்ட் வேலைக்கு போகாம அன்னைக்கு தறித்தொழில் நல்லா இருந்ததுன்னு சொல்லி அன்னைக்கு நான் அந்த தறித்தொழிலை தேர்ந்தெடுத்து வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் அப்போ இருந்த கூலி அன்னைக்கு இருந்த விலைவாசியில் நாங்கள் பட்டுத்தறி நெசவாளி இந்த மாதிரிலாம் அதை நிச்சயம் அந்த குடும்பத்தை தள்ள முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு அதே கூலி அதே விலைவாசினது கிடையாது. இன்னைக்கு விலைவாசினது எங்கேயோ போயிடுச்சு. அன்னைக்கு 5 ரூபா வித்து அரிசி இன்னைக்கு 50 ரூபா விற்குது ஒரு கிலோ. ஆனா அன்னைக்கு கொடுத்த கூலி ஒரு சேலைக்கு ஒரு தறி நெச்சா இன்னைக்கு 2000 ரூபா கொடுப்பாங்க. விலைவாசி கம்மியா இருந்தது. ஆனா இன்னைக்கு விலைவாசி ரொம்ப கடுமையா போயிடுச்சு. 5 ரூபா வித்து அரிசி இன்னைக்கு 50 ரூபா விற்குது. காய்கறி விலை 20 ரூபாய் 30 ரூபான்னு ஏறுது. ஆனா கூலி மட்டும் எங்களுக்கு 96ல என்ன கூலி கொடுத்தாங்களோ 2005க்கு அதுக்கப்புறம் கூலி போராட்டம் நடத்தின பிறகும் ஒத்துக்கொண்ட முதலாளிகள் ஒப்புக்கொண்ட கூலி எங்களுக்கு கொடுக்காததுனால ஆனா குறைந்த கூலியில மோசமான வாழ்க்கை நிலைமை நாங்க வந்து சந்திச்சுன்னு வரோம். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை எங்க குடும்பத்துலனா நாங்க கவர்மெண்ட் ஆசிரியர் தான் போக வேண்டியாகுது. தனியார் ஆசிரியருக்கு போனா 200 ரூபா 300 ரூபா செலவாகுது. ஐசிஐசிஐ கார்டுன்னு ஒண்ணு கைத்தறி நெசவாளிகள் பட்டுக்கூட்டுறவு சங்க நேரத்தில் தராங்க. ஆனா தனியார் நெசவாளி எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கார்டு கிடையாது. ஒரு உடம்பு சரியில்லைன்னா தொழிலாளிக்கு போய் இஎஸ்ஐ கார்டு வச்சுன்னு மெட்ராஸ்ல பாக்குறாங்க வைத்தியெல்லாம். அது மாதிரி காஞ்சிபுரத்துல ஒரு மருத்துவமனையை தனியா வந்து கட்டினா நல்லா இருக்குன்னு சொல்லி கைத்தறி நெசவாளர் நாங்களாம் அவளோட கேட்டுக்கிறோம். அதே போல கைத்தறி நெசவாளர் குடும்பங்களுக்கு 100 யூனிட் கரண்ட்ன்றது சொல்றாங்க 2 மாசத்துக்கு ஒரு முறை. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா மாசம் 100 யூனிட் எங்களுக்கு தனியா ஒதுக்கணும். அப்படி வாங்கும்போது 2 மாசத்துக்கு 200 யூனிட் கரண்ட் வந்து இலவசமா தரணும் அப்படின்னு சொல்லி கைத்தறி நெசவாளர் கேட்கிறோம். அதே போல முத்தரப்பு கமிட்டி அமைச்சு எங்களுக்கு கூலி உயர்வுக்கு இந்த தமிழக அரசாங்கமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் முதலாளிகளும் கைத்தறியினுடைய தொழிற்சங்க தலைவர்களும் ஒன்றிணைஞ்சு இன்னைக்கு வைக்கிற விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி கூலி நிர்ணயம் பண்ணி எங்களை பாதுகாத்தா நாங்க சாம்பார் பாக்கெட் தூங்க மாட்டோம், வேற ஏன்னா கூலி வேலைக்கு போக மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம். எங்க வாழ்க்கையை நாங்க நல்லபடியா நடத்துவோம். எங்க குழந்தைங்களை படிக்க வைப்போம். எங்க உடம்பை பாதுகாத்துப்போம். முட்டி நோவுலாம் வருது, மூட்டு நோவு வருது, எங்களுக்கு ஒன்னும் சமாளிக்க முடியல. நெசவாளிகள் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளை கூறி இருக்கிறாங்க. அதுல முக்கியமானது வந்து கூலி உயர்வு இல்ல. அதுவும் இல்லாம வந்து அவர்களுக்கு தேவையான மருத்துவ காப்பீடு மற்றும் வந்து மின்சாரம் தேவை அதெல்லாம் வந்து ஈடுபட முடியாம இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுதான் நடக்குது. மீனாகுமாரி, தன்ராஜ், நீங்க தொடர்ந்து தொடர்பில் இருங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கும் பட்டு நெசவு தொழில் செய்யும் நெசவாளர்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக சொல்றாங்க. அதாவது ஜரிகை விலை உயர்வு, மூலப்பொருட்களோட விலை உயர்வு, கூலி பற்றாக்குறை மற்றும் மின் பற்றாக்குறை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவர்கள் முன்வைக்கின்றனர். அந்த தொழிலை பட்டு நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு என்ன வழி என்பது பற்றியெல்லாம் தொடர்ந்து உள்ளபடியில் பார்க்கலாம். பட்டு போகிறதா பட்டு நெசவு தொழில், இது பற்றிதான் இன்றைய உள்ளபடியில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய உள்ளபடியில் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே இணைந்திருக்கிறார் கைத்தறி நெசவாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம் சார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பரம்பரையா காஞ்சிபுரத்துல பட்டுப்புடவை நெய்றவங்க இன்னுமே வாழ்ந்துட்டு தான் வராங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு பழமொழி இருக்கு காஞ்சிபுரத்தை பத்தி. காஞ்சிபுரம் போனா காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. சோ இப்படி இருக்கும்போது இந்த பட்டு நெசவு தொழில் இப்போது நலிவடைஞ்சு வரதா சொல்றாங்க. காஞ்சிபுரத்துல நெசவாளர்களோட தற்போதைய நிலை என்ன, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க. ஒரு 110 ஆண்டு காலமாக காஞ்சிபுரத்துல பட்டு நெசவு தொழில்கள் இருப்பதாக பிரிட்டிஷினுடைய ஆவணங்கள் என்று சொல்றாங்க. இன்னைக்கு அந்த தலைமுறை 30,000 குடும்பங்கள் காஞ்சிபுரத்தை சுத்தி பட்டு நெசவு தொழில் ஈடுபட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே ரொம்ப புகழ்பெற்ற பட்டு சேலை, இன்றைக்கும் விசைத்தறி கூட உற்பத்தி செய்ய முடியாத நவீன ரகங்களை தொழில் திறன் மிக்க நெசவாளி ஏரியா. ஆனா எந்த விதமான 100 வருஷத்துல இனி வரும் போனஸ் கிடையாது அவங்களுக்கு.
அவங்க வந்து ஒரு குடும்பமே வேலை செஞ்சா கூட வெறும் 3000 ரூபாய் தான் வந்து மாதாந்திர சராசரி வருமானமா இருக்கு. சொந்த வீட்டில் இருந்தவங்களாம் கூட கடன் வலையின் காரணமாக தொடர்ந்து வருமானம் இல்லாதனால வந்து வாடகைதாராக மாற்றப்பட்டிருக்காங்க. சொந்த குடியிருப்பு திட்டங்கள் போது கடந்த காலத்தில் அரசு கொண்டு வந்தாங்க, அது கூட இப்ப எதுவும் கிடையாது. நெசவாளர்கள் கடன் வலையில் சிக்கியிருக்கிறாங்க. அரசு சொல்லக்கூடிய எந்த ஒரு நலத்திட்டமும் அனைத்து நெசவாளர்களும் சென்றடைவது கிடையாது. உதாரணமா சமீபத்தில் 25000 ரூபாய் கடன் தரேன் நலிந்த நெசவாளர்களுக்கு சொன்னாங்க மத்திய சர்க்கார். அந்த கடன் பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய மொத்தமே சேர்த்து ஒரு 150 பேருக்கு கூட அந்த கடன் கிடைக்கல. 30000 பேர்ல. பட்டு நெசவு தொழில் என்பது இந்தியாவில் வேறு எங்கும் இப்படிப்பட்ட பட்டு சேலைகள் உற்பத்தி செய்யப்படல. பெரும்பாலும் முகூர்த்த பட்டு சேலை தென்னிந்திய கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த வடிவமாக இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு இருக்கிற பட்டு சேலையை வந்து தன் பெண்கள் தாலி மாதிரி பட்டு சேலையை பார்ப்பாங்க, இது என் கல்யாணத்துக்கு எடுத்தது. அப்படி வந்து ஒரு மகத்துவம் ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியா இருக்கு. வியாபாரம் பெருகிருக்கானா ஏறக்குறைய உங்களுக்கு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் மட்டும் கூட்டுறவு சங்கங்கள்ல 70 கோடி ரூபாய் ஒரு வருடத்தினுடைய வியாபாரம். தனியார் தனி உடைமையாளர்கள் பண்ற வியாபாரம் 250 கோடி. இந்த 400 கோடி ரூபாவில நெசவாளிகளுக்கு என்று ₹1 கூட அவங்களுக்கு லாபத்துல பங்கீடே கிடையாது. நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா 10% அந்த லாபத்துல ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்தாலே 40 கோடி ரூபாய் நெசவாளர்களுடைய சமூக நலத்திட்டங்களுக்காக அரசு வந்து செலவிட முடியும். அப்படி பணத்தை பிடிச்சு கொடுத்து அதுல இருந்து நெசவாளர் நலத்திட்டங்களை காப்பாத்தினா போனஸ் கிடைக்கும், வருங்கால வைப்பு நிதி, பணியை கொடை சட்டங்கள் இதெல்லாம் கேரளாவில் இருக்கு. அப்ப இந்த மாதிரி நெசவாளிகள் அதெல்லாம் தரணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா நெசவாளர்கள் யாரும் இந்த தொழிலை விட்டு போக மாட்டாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். பட்டுத்தொழிலை பொறுத்த அளவுக்கு வியாபாரம் அமோகமா இருக்கு. ஆனா அவங்க அந்த பட்டு சேலை நெய்கிற நெசவாளர்களோட வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்குன்னு ஐயா சொன்னதை கேட்டோம். தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் இருக்கும் என்பது செய்தியாளர் தன்ராஜிடம் போகலாம். தன்ராஜ், நீங்க சொல்லுங்க, இந்த காஞ்சிபுரத்துல பட்டு பூங்கா அப்படின்ற ஒரு திட்டம் அமைக்கிறதுக்காக அறிவிப்பு அரசு கிட்ட இருந்த அறிவிப்பு வந்தது. அது எந்த அளவுல இருக்கு? அந்த திட்டம் எப்போது செயல்பாட்டுக்கு வரும்? இதை பற்றி உங்களுடைய தகவல்கள். காஞ்சிபுரத்துல பட்டு பூங்கா அமைக்கணும்னு சொல்லிட்டு நெசவாளர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாங்க, கோரிக்கைகளை விடுச்சாங்க. மத்திய அரசு இதன் மூலமா வந்து கடந்த 2010 பொட்டு பூங்கா அமைக்க காஞ்சிபுரத்துல பட்டு பூங்கா அமைக்க உத்தரவிட்டாங்க. அதன்படி வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற பட்டு கீழ்கதிர்பூர் என்ற இடத்துல நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. 75 ஏக்கர் நிலம் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுல 83 கோடி ரூபாய் செலவுல வந்து பட்டு பூங்கா அமைக்கணும். பட்டு பூங்கான்றும் போது வந்து சாயத் தொழில், பட்டு தறி நெய்கிற இடம் மற்றும் குடியிருப்பு வசதி, விற்பனையகம், ட்ரைனிங் சென்டர் மற்றும் பல்வேறு இதுங்களை ஒதுக்கீடு செய்து அதுல வந்து நடைமுறைப்படுத்தணும்னு செஞ்சிருக்காங்க. அதுல வந்து பட்டு பூங்கா நிதியில வந்து 40% வந்து மத்திய அரசும், 9% வந்து தமிழக அரசும், 51% பட்டு தனியார் நெசவாளிகள், தனியார் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு முயற்சியில வந்து நடத்தணும்னு அதை ஒதுக்கி இருக்காங்க. அதனோட வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அதுவும் இல்லாம தமிழக அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுத்தவுடன் இந்த பட்டு பூங்கா அமைக்கும் வேலை தொடங்கிவிடும் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. மீனாகுமாரி. தன்ராஜ், நெசவாளர்கள் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த காஞ்சிபுரத்துல இந்த பட்டு பூங்கா அறிவிப்பு வெளியானதை அடுத்து அந்த நெசவாளர்கள் என்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க? நெசவாளர்கள் என்ற முறையில வந்து பல பேர் வந்து கருத்து கூறியிருக்கிறாங்க. ஆனா வந்து உற்பத்தியாளர் என்ற முறையில ஒருவர் நம்ம கிட்ட இருக்கிறாரு. அவர்கிட்டயே அந்த பட்டு பூங்காவை பத்தி கேட்போம். சார், பட்டு பூங்கா வர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால என்ன பயன் வரும்னு நினைக்கிறீங்க? பட்டு பூங்கா வந்து அதனுடைய வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் பட்டு பூங்கா வரல, அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தபடியா இந்த தொழில வந்து கடந்த 3 வருடங்கள் முன்னாடி வந்து சைனால வந்து இறக்குமதியான கோராப்பட்டு 30% இருந்து அதை நாங்க வந்து உற்பத்தியாளர் நாங்க வந்து அதை 0% ஆக சொல்லி கேட்டோம். அரசு வந்து 5% ஆக்குச்சு. தெரியும் வந்து சென்ற ஆண்டு நிதி பட்ஜெட் கூட்டத்தில் தெரியும் அதன் பேர்ல வந்து 30% ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ சைனால இருந்து வரக்கூடிய பட்டு மேல 30% வரி விதிச்சதுனால பட்டுனுடைய விலை வந்து கூடி போச்சு. அதனால உற்பத்தியாளர் தரப்புல இருந்து எங்களுக்கு கடுமையா அதில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை நுகர்வோர் மேல திணிக்க வேண்டிய காலகட்டம் எங்களுக்கு வந்திருக்கு. இப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பட்டு உற்பத்தி வந்து குறைவா இருக்குது, இறக்குமதி வரி வந்து அதிகமா இருக்குது, நாளுக்கு நாள் வரி ஏற்றம் இருக்கிறதால வந்து பட்டு உற்பத்தியாளர்கள் பெருமளவு பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மேலும் வந்து இந்த பட்டு கூட்டுறவு சங்க தலைவரே ஒருத்தர் வந்திருக்காரு நம்மிடையே. அவர்கிட்ட வந்து பட்டு கூட்டுறவு சங்கங்கள் பற்றி கேட்போம். பட்டு கூட்டுறவு சங்கங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க சார். நபார்டு வங்கியின் மூலம்
நெசவாளர்களின் துயர் துடைப்பதற்காக ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்து அதன் மூலம் வெற்றி பெற்று அந்த நெசவாளர்களுக்கு பயன்பெறும் விதமாக 500 கோடி ரூபாயை மக்கள் பயனடைய செய்த தமிழக அரசுக்கு முதலில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு தமிழக அரசு ஜாக்கார்டு இயந்திரம் என்று சொல்லப்படும் நெசவுக்கு மிகவும் முக்கியமான அந்த இயந்திரத்தை முழு மானியத்தில் 4800 ரூபாய் மதிப்புடைய அந்த இயந்திரத்தை இலவசமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் தார் சுத்தத்துக்குன்னு ஒரு சின்ன இயந்திரம் அதுவும் இலவசமா மானியத்தில் அதிகம் கொடுத்துருக்காங்க. நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போதைக்கு கிராமப்புறங்களில் இருக்க நெசவாளர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட அந்த வீடு நகர்ப்புறத்தில் இருக்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க நெசவாளர்களுக்கும் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குறிப்பா இன்னைக்கு 100% போனஸாக வழங்கப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள்லாம் கூட இன்னைக்கு 25% 30% வழங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தா அது காரணம் தங்கம் வெள்ளி விலையேற்றமே முக்கியமான காரணம். இந்த விலையேற்றத்தால தான் போதுமான ஜரிகை சப்ளை கிடைக்கிறதில்ல. அதனால நெசவாளர்களுக்கு போதிய அளவுக்கு வேலை கொடுக்க முடியல. அது இல்லாம இன்னைக்கு ஐசிஐசிஐ மூலியமா கூட்டுறவு சங்கங்கள்ல இருக்க நெசவாளர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு இந்த தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. பட் தனியார் நெசவாளர்களுக்கு அது போல பயன்கள் அடைய முடியல. அவங்க கஷ்டப்படுறாங்க தான். அதுக்கான முயற்சி கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சார், இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற பட்டு கூட்டுறவு சங்கங்கள் நெசவாளர்களுக்கு தேவையான தறி சாமான்களையும் பட்டு நூற்பதற்கு தேவையான இயந்திரங்களையும் வழங்கி வருவதா சொல்றாங்க. அதுவும் இல்லாம தமிழக அரசு சார்பில் நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகள் திட்டத்தின் கீழே இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மீனாகுமாரி. தன்ராஜ், நீங்க தொடர்ந்து தொடர்பில் இருங்க. நம்மகிட்ட இப்ப சிறப்பு விருந்தினர் திரு முத்துக்குமார் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்ப காஞ்சிபுரத்துல இந்த பட்டு பூங்கா அமைக்கிற திட்டம் அமல்ல இருக்கிறதா சொன்னாங்க. இந்த திட்டம் அமல்படுத்தினால் நெசவாளர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான பயன் கிடைக்கும், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது பட்டு பூங்காவுடைய திட்டத்தை முன்மொழிஞ்சதை நாங்க தான் அரசு ஏற்றுக்கினாங்க. 40 கோடி ரூபாய் இதற்காக பணம் ஒதுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே கைத்தறி பட்டு பூங்கா என்பது வேற எங்கேயுமே கிடையாது. மற்ற எல்லா இடமே பவர்லூம் டெக்ஸ்டைல் பார்க் தான். இந்த பட்டு பூங்காவுக்காக தமிழக அரசாங்கம் இடத்தை கொடுத்தாங்க அவங்களுடைய பங்களிப்பாக. பல தனியார் நிறுவனங்கள் கூட அதுல தன்னுடைய முதலீட்டை போட்டாங்க. எல்லாம் போட்ட பிறகு 3 ஆண்டு காலமாக அடிக்கல் கூட நாட்டப்படவில்லை. அதனால இந்த பட்டு பூங்கா லைவ்ல இருக்குன்னு சொல்றது என்பதே தவறான தகவல். பணம் இருக்கு, திட்டம் இருக்கு, அதை அமுல்படுத்துறதுக்காக இடம் ஒதுக்கப்பட்டது, எல்லாம் இருந்தோம். ஏன் அமுலுக்கு வரலங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. 1. 2, இந்த திட்டம் அமுலுக்கு வந்தால் காலாகாலத்துக்கும் பட்டு பூங்காவின் மூலமாக பட்டு நெசவு தொழில் பாதுகாக்கப்படும் என்பதுதான் நாங்கள் கொடுத்திருக்கிற திட்டமே. அதுல பட்டு நெசவு நெய்யறவங்களுக்கான வீடுகள் ஒதுக்கப்படும், சமுதாய கூடங்கள் இருக்கும், மருத்துவ குடியிருப்பு இருக்கும், பட்டு சேரை தயாரிப்பினுடைய ட்விஸ்டிங் ஃபேக்டரி, பட்டுனுடைய முறுக்கேற்ற ஆலை இருக்கும், இங்கேயே உற்பத்தியாகிற பட்டு சேரை விற்பதற்கான விற்பனை கூடங்கள் இருக்கும், கூட்டுறவு பங்கேற்கிறாங்க. ஒரு பெரிய பூங்காவில் எப்படி பல வண்ண பூக்கள் இருப்பதை போலத்தான் அதனுடைய எல்லாம் இருக்கும் சொன்னோம். இதன் அமுல்படுத்துவதன் மூலம் மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா நலத்திட்டங்களும், அது மருத்துவ காப்பீடு திட்டமா இருக்கலாம், அதே மாதிரி இறப்பு நிதி திட்டமா இருக்கலாம், அல்லது மத்திய அரசாங்கத்துடைய சமூக நலத்திட்டங்கள், இது எல்லாமே இப்போ பணம் ஒதுக்கப்படுது. ஆனா பெரும்பாலான கிடைக்கலங்கிறதா பிரச்சனையே. இப்படி அரசு கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய இந்த பார்க்ல 10,000 பேருக்கு இது பலன் என்பது நேரடியாக கிடைக்கும். ஆக ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை, பாதுகாப்பான தொழில், இது ஒன்றுதான் அழியாமல் இருப்பதற்கான பட்டு நெசவு தொழிலுக்கான கவசமாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. இந்த பட்டு பூங்கா அமைப்பதற்கு அறிவிப்பு வந்ததை அடுத்து நீங்க அரசுக்கு எத்தனை முறை கோரிக்கை வச்சிருக்கீங்க? இதை அமுல்படுத்துறதுக்கு 5 வருஷமா பண்ணோம். அமுல்படுத்துறதுக்கு பிறகு இது அறிவிப்பு அண்ணா நூற்றாண்டு அறிவிச்சாங்க. ஆனா அறிவிச்ச பிறகு பலமுறை கேட்டோம். தொடர்ந்து அமைச்சர்கள் வராங்க, அதிகாரிகள் பார்வையிடறாங்களே தவிர அது நடைமுறைக்கு வரல. நாங்கள் இருக்கிற மிகப்பெரிய தடையாக கருதுவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஜவுளித்துறைக்கும் தமிழக அரசாங்கத்தினுடைய கைத்தறித்துறைக்குமான ஒரு இணைப்பு, ஒருங்கிணைப்பு, தகவல் பரிமாற்றம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூக நல திட்டங்கள் அரசு திட்டங்கள் அமல்படுத்த ஒரு பார்வை இங்க இல்லாமல் இருப்பதுதான் இந்த திட்டம் முடங்கி போனதுக்கு காரணமா நாங்க பாக்குறோம். பட்டு பூங்கா, கைத்தறி பட்டு பூங்கா அமைப்பது குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காஞ்சிபுர நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் தொடர்பில் இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை தற்போது கேட்கலாம். நாடாளுமன்றத்தினுடைய முதல் எனது கன்னி பேச்சு பட்டு பாரம்பரியமும் புகழும் மிக்க இருக்கிற இந்தியாவினுடைய வரலாற்று நகரமாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் பட்டு பூங்கா அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை என்னுடைய கன்னி பேச்சில் 2009 நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தேன். அதன் அடிப்படையில் மத்திய அரசு
அன்னை சோனியா காந்தி அவர்களினுடைய வழிகாட்டுதலில் பேரறிஞர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள் அந்த நேரத்திலே நெசவுத்துறையினுடைய அந்த கைத்தறித்துறையினுடைய அமைச்சராக இருந்த பொழுது அந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று பட்டு பூங்கா அமைக்கப்படும் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் அப்பொழுது முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த பட்டு பூங்கா அமைப்பதற்கான இடத்தையும் தமிழக அரசின் சார்பாக இந்த காஞ்சிபுரத்திலே கொடுத்தார்கள். பட்டு பூங்காவுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது. பட்டு பூங்காவுக்கான பூர்வாங்க வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதற்குண்டான முதல் தவணையாக 5 கோடி ரூபாய் அந்த பட்டு கூட்டுறவு சொசைட்டியினுடைய தலைவர் நண்பர் ராஜேஷ் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற அந்த அமைப்பிடம் மத்திய அரசினுடைய முதல் கட்ட தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய தொகையாக ஏறத்தாழ 40 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. மீதம் இருக்கிற தொகையை மாநில அரசு இடமாக வழங்கியிருக்கிறது. மீதம் இருக்கிற தொகையை அந்த பட்டு கூட்டுறவு அண்ணா பட்டு கூட்டுறவு சொசைட்டியினுடைய தலைவர்கள் பங்குதாரர்களாக இருக்கிறார். ஆக முழு வேலை நிறைவு பெற்று விட்டது. மத்திய அமைச்சர்கள் அந்த இடத்திலே வந்து அந்த பட்டு பூங்காவை துவக்கி வைப்பதற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு தயாராக இருந்தும் கூட மாநில அரசு ஏனோ தானோ என்று கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறது. கிடப்பில் போட்டு வைத்ததோடு மட்டுமில்லாமல் இப்பொழுது ஒரு புதிய செய்தியை வெளியிடுகிறது. என்னவென்று சொன்னால், அந்த இடத்தில் பாலாற்று படுகை இருக்கிறது, காவிரியினுடைய அந்த கிளை நதி ஓடுகிறது என்றெல்லாம் பல்வேறு கதைகளை கட்டிவிட்டு அந்த இடத்தில் தமிழக அரசு என்ஓசி வழங்க வேண்டும். தமிழக அரசு என்ஓசி வழங்கினால்தான் இந்த பட்டுப்பூங்காவை இந்த இடத்தில் துவங்க முடியும் என்கிற ஒரு புதிய கட்டுக்கதையை கிளப்பிவிடுகிறார்கள். ஆனால் அதுவல்ல செய்தி. கட்டடம் கட்டப்பட்டு திறப்பு விழாவிற்கு வேண்டுமானால் அந்த என்ஓசி தேவைப்படலாமே தவிர அடிக்கல் நாட்டுவதற்கு அந்த என்ஓசி என்பது அவசியம் கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் நான் இந்த பட்டுப்பூங்கா வர வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய சிரத்தை எடுத்து ஏறத்தாழ 40 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பெற்று தந்திருக்கிறேன். ஆனால் நிறைவேறாமல் இருப்பது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது, ஆழ்ந்த கவலை அளிக்கிறது. இந்த பட்டு தொழிலை நம்பியிருக்கிற இந்த காஞ்சிபுரத்து பெருமக்கள், உலகத்துக்கெல்லாம் பெயர் பெற்று போன இந்த பட்டு தொழில் நலிவடைந்து வருகிறது என்கிற வருத்தமான செய்தி இருக்கிறது. இந்த பட்டுப்பூங்கா வந்தால் தமிழகத்தில், குறிப்பாக இந்தியாவில், காஞ்சிபுரத்தில் வருடம் ஒன்றுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிறுவனம் பட்டுப்பூங்கா இங்கே அமைக்கப்படும். காஞ்சிபுரத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் அவர்கள் காஞ்சிபுரத்தில் கைத்தறி பட்டு பூங்கா அமைப்பதற்கு இடம் ஒதுக்கியாச்சு, நிதி ஒதுக்கி இருக்கு, இது பற்றி எல்லாம் நீங்க கேட்டீங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து ஏன் தடையா இருக்குங்கிறது அரசு அதிகாரம் பலம் பொருந்தியது மத்திய சர்க்கார் அதிகாரம் தான். மாநில சர்க்கார் தடுக்கவே முடியாது. இது சாயம் கழிவு நீருக்கான அவர்கள் அந்த சுற்றுப்புற சூழல் சான்றிதழ் வழங்கணும்னு சொல்றாங்க. சாய கழிவு இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட்டு சேலையும் பட்டு சேலை உற்பத்தி செய்கிற விற்பனை கூடங்களும் நெசவாளர் கூடங்களும் தான் அந்த இடத்துல முக்கியம். அதுக்கு முதன்மை தரலாம், அது அடிக்கல் நாட்டலாம். அதுக்கு மாநில அரசாங்கம் தடையா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மத்திய சர்க்காருடைய முழு பங்களிப்போடு நடக்கிற ஒரு திட்டம் என்கிற முறையில் இதெல்லாம் நாங்க சொல்ல விரும்புறது என்னன்னு சொன்னா, இந்த நெசவு தொழில மத்திய சர்க்கார் சில பாத்திரம் இருக்கிறது. உதாரணமாக பட்டு இறக்குமதி மீது போடப்பட்டிருக்கிற வரி ஏன் இவங்க குறைக்க மாட்டாங்க. 5% ஆகிறாங்க, 15% ஆகிறாங்க. அதனுடைய விலை போன ஒரு வருஷத்துல 2000 3000 ரூபாய் ஆயிருக்கு ஒரு கிலோ பட்டு. ஜரிகையினுடைய விலை 8000 ரூபாய் இருந்த ஒரு மார்க் ஜரிகை இன்னைக்கு 15000 ரூபாய். அதனுடைய வெள்ளித்தரம் குறைஞ்ச பிறகும் கூட ஒரு 11000 ரூபாய் இன்னைக்கு ஜரிகை கூட தான் வாங்க முடியும். இதனால் பட்டு சேலையுடைய விலை கூடி காஞ்சிபுரம் பட்டு சேலைனா அது பெரிய 30000 ரூபாய் 40000 ரூபாய் பட்டு சேலை தான் முகூர்த்த சேலை. சிறிய ரகங்கள்னா வேற மாநில சேலை எடுக்கலான்ற மாதிரி பட்டு சேலை வியாபாரம் படிப்படியாக குறைய மத்திய அரசாங்கத்தினுடைய கச்சா பொருளினுடைய விலையை தீர்மானிக்கிற கொள்கை மிகப்பெரிய முக்கிய காரணமாக வைக்கிறது. அதன் காரணமாகவும் பட்டு நெசவு தொழில் பாதிக்கப்படுகிறது. அதிலும் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று நெசவாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த மூலப்பொருட்களோட விலை உயர்வு, இந்த இறக்குமதி விலை வரியோட உயர்வு, இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாத்தையும் முன்வைத்து காஞ்சிபுரத்துல போலி பட்டுப்புடவைகள் தயாரிப்பதாக புகார் வந்திருக்குது. அது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? காஞ்சிபுரத்துல கைத்தறி பட்டு சேலைகள் தான் காஞ்சிபுரத்தினுடைய சேலை. 3000 ரூபாய் பட்டு சேலை வரவே வராது. அதுல தர்மாவரம், சேலம் போன்ற சேலைகள்லாம் இங்க கொண்டு வந்து இதுதான் காஞ்சிபுரம் சேலை விற்கிறாங்க. பாமர மக்கள் குறைஞ்ச விலைக்கு ஏதோ சேலை கிடைச்சா போதுன்னு எடுத்துறாங்க தவிர அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கான பொது பார்வையோ அதற்கான நுட்பமோ அவங்களுக்கு தெரியாது. இதை தடுக்க வேண்டியது உண்மையானவை விற்பதற்கு அரசு சில்க் மார்க் முத்திரை வெளியிட்டிருக்கிறேன், தரமான ஜரிகை பரிசோதிக்கிற பட்டு ஜரிகை பரிசோதனை தடுச்சிருன்னு சொல்றாங்க தவிர இவைகளில் கூட மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்து அதிலும் ஏமாற்றம் இருக்கிறது.
மொத்தத்தில் பணம் கொடுத்து ஏமாறுவர்கள் சாதாரணமான மக்களாக இருக்கிறார்கள். அதை உற்பத்தி செய்து வாழ்க்கையை நலிந்து போவதாக நெசவாளர்கள் இருக்கிறார்கள். இடையிலே இடைத்தரகர்களும் வியாபாரிகளும் பலனடைகிறார்கள். அதனால்தான் பட்டு நெசவு தொழில் பாதிப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். களத்தில் இருந்து எமது செய்தியாளர் தன்ராஜ் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். தன்ராஜ், சொல்லுங்க, இந்த பட்டு நெசவு தொழில பல பிரச்சனைகளை நெசவாளர்கள் சந்திச்சுட்டு வர்றதா பேசிட்டு இருந்தோம். இதை மேம்படுத்துவதற்கு, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன வழிகள், அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்ன, அது பற்றி உங்களுடைய தகவல்கள்? பட்டு தொழிலை உற்பத்தியை அதிகரிக்கணும், அதே சமயத்துல பட்டு விற்பனையை அதிகரிக்கணும்ன்றது பல்வேறு கோரிக்கைகளை பட்டு தொழிலாளர்கள் நெசவாளர்களும் கோரிக்கை வைக்கிறாங்க. இதுல குறிப்பா பட்டு இறக்குமதி வரியை அறவே நீக்கணும். அதே சமயத்துல சமூக நல பாதுகாப்பு திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து செயல்படுத்தணும். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கிற பட்டு பூங்காவை உடனடியா திறந்து அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெறும் வகையில வேலைகளை ஆரம்பிக்கணும். இது குறித்து நம்ம பட்டு பூங்காவை பத்தி நம்ம பக்கத்துல இருக்கிற தொழிலதிபர்கிட்ட நம்ம இந்த விஷயத்தை கேட்கலாம். சார், சொல்லுங்க சார், பட்டு பூங்காவில என்னென்ன பிரச்சனைகள் வருது, என்ன நடக்கும், ஏதோ நடக்கும் சொல்லுங்க சார். பட்டு பூங்கா இன்னைக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நெசவாளர்கள் போய் வேலை செஞ்சுட்டு வர ஒரு தொழிற்சங்கம் போல, தொழிற்சாலை போல அந்த மாதிரியான திட்டங்கள் அதுக்குள்ள இருக்கு. டிசைனிங் எல்லாமே இருக்கு. அது வந்தா நல்லதுதான், அதை வரவேற்கிறோம். அது அதுக்குண்டான அழுத்தம் மத்திய மாநில அரசு செயல்படுத்தணும்ன்றத நாங்க உற்பத்தியாளர் தரப்புல இருந்து கேட்டுக்கிறோம். அதே சமயத்துல இறக்குமதி செய்யப்படுகிற பட்டின் மீது வரியை அறவே நீக்கணும்ன்றத மாநில அரசு மத்திய அரசுக்கு கேட்டுக்கொள்ளணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். பட்டு தொழிலை மேம்படுத்தணும்னா அதுக்கு என்னென்ன உதவி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மத்திய சர்க்கார் அதுக்கு கோஆப்டர்ஸ் மூலமா எங்களுக்கு எல்லாம் அந்த உற்பத்தியை பண்ணிருக்கு சேலைங்களை உடனடியாக அது விற்பனை பண்றதுக்கு இப்ப இருக்கிற நிர்வாகத்துக்கு ஒரு உத்தரவு கொடுத்து அதை செய்ய சொல்லி உடனே செயல்பட்டா எங்க தொழிலாளிகளும் நல்ல முறையில எங்க பசங்க எல்லாம் படிக்க வைக்க கொள்ள. ஏன்னா இது எங்களுக்கு குலத்தை தொழிலாகி போச்சு. இந்த தொழில் நாங்க வேற எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பு, வேற தொழிலுக்கு போறதுக்கு எங்க பிள்ளைங்களை தயார் பண்றதுக்கு இனிமேல் மட்டும் முடியாது. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால கோஆப்டர்ஸ் மூலியமா எங்களுக்கு அதை பயன்படுத்தி கொடுத்தா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கூட இருந்து ஒத்துழைச்சு எங்களுக்கு இப்ப ஏதோ இயந்திரம் கொடுத்துருக்காங்க, தார் சுத்திர மிஷின் கொடுத்துருக்காங்க, ஏர் மோட்டர் கொடுத்துருக்காங்க. நெசவாளி ரொம்ப பாதிப்படுறாங்க, உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணத்தினால அதுக்கு அம்மா ஆக்சுவலி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு எங்களுக்கு செய்திருக்காங்க. ஆனா இன்னும் மேல இவங்களும் செய்வாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மத்திய சர்க்கார் கொடுத்து அவங்களுக்கு செயல்பட செய்யணும். இப்ப பட்டு நெசவாளிகள் கூறியதை கேட்டீங்க. பட்டு நெசவாளர்கள் என்ன கூறுறாங்கன்னா, பட்டு கூட்டுறவு சங்கங்கள்ல இருக்கிற தேங்கி கிடக்கும் சேலைகளை கோஆப்டெக்ஸ் கொள்முதல் செய்து அதை குறைந்த லாபத்துல பொதுமக்களுக்கும் விநியோகம் பண்ணி அதை விற்பனையை அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தி அதுக்கு உண்டான பணத்தை பட்டு கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுத்து அது நெசவாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கை விடுக்கிறாங்க. மீனாகுமாரி, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினர் திரு முத்துக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போது பேசலாம். சார், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த பட்டு புடவை நெசவாளர்கள் தான் இப்ப நலிவுற்று இருக்காங்க, ஆனா பட்டு புடவை பிசினஸ் பாத்தீங்கன்னா அது அமோகமாகவே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆர்டர்ஸ் அப்படின்னும் போது நிறையவே வரும். இப்ப உங்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன? வர்ற ஆர்டர்ஸ உங்களால கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியலையா, இல்ல நீங்க செஞ்சு கொடுக்கிற அந்த புடவைகளை சரியான விலைக்கு இந்த கூட்டுறவு சங்கங்கள் வாங்கவில்லையா? எது உங்களுடைய உண்மையான பிரச்சனை? பட்டு சேலை மட்டும்தான் பட்டுல தயார் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து ஒரு மாறுதல் முதல்ல தேவைப்படுது. சிறிய ரகங்களை உடுத்தக்கூடிய பெண்கள் என்பது ஒரு பிரிவினர், அது ரொம்ப ஏழை எளிய மக்கள். பெரிய ரகங்கள், அதாவது 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் பட்டு ரகம் சேலைகளை உடுத்த நினைக்கிறவங்க ஒரு செட்டு. இந்த 50,000 60,000 சேலை தான் இப்ப அதிகமா காஞ்சிபுரத்தில் உற்பத்தி ஆகுது. சிறிய ரகங்கள் படிப்படியா குறைஞ்சிடுச்சு. அதை நெய்த நெசவாளர்கள் வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆக நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, சிறிய ரகங்கள் அடிப்படையில் வெறும் பட்டு சேலை மட்டும் இல்ல, பட்டு போர்வைகள், பெண்கள் இப்ப நவீன உடை மாற்றத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம், சுடிதார் மாதிரியான துணிகள், ஹோட்டல்களில் பயன்படுத்தக்கூடிய திரைச்சீலைகள், இது முழுதுமே இயற்கையான பொருள் பட்டு என்பது. அதெல்லாம் கூட நீங்க உற்பத்தி பண்ணுவதற்கான ஊக்குவிப்ப மாநில சர்க்கார், கைத்தறித்துறை இதற்குரிய புதிய வடிவமைப்புகளை அறிமுகப்படுத்தினாங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு போனா நிறைய உற்பத்திகள் ஆர்டர்ஸ் கிடைக்கும், நெசவாளிகளுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். கூலி என்பதும் அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு மிகப்பெரிய செலவா இருக்கு. உதாரணமா வாடகையை நாங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. இப்ப வாடகையெல்லாம் புதிய தொழிற்சாலைகள் வந்ததுனால வாடகைதாரர்கள்லாம் நெசவாளர்கள் வெளியே போயிடுங்க, நீங்க பேச்சுலர் வாடகை நாங்க விட போறோம்ன்றாங்க.
அப்ப வாடகை கொடுத்து நெய்து கொண்டிருந்த நெசவாளிகளுக்கு வீடு இல்லாம இருக்கிறாங்க. அது பசுமை வீடு திட்டம் அரசு கொண்டு வந்திருப்பது கூட கிராமப்புறங்கள்ல தான் இருக்கு. அது சொந்த மனை இருந்தாதான். ஆகவே நாங்க என்ன சொல்லணும், வீட்டு மனையுடன் கூடிய வீடு கட்டும் திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தணும். நெசவாளர்கள் உற்பத்தி செய்கிற துணிகளை கொள்முதல் செய்வதற்கு உருவாக்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் மலிவான விலையில் இங்கு நியாயமான தரமான துணி விற்கப்படும் என்பதை உத்தரவாதப்படுத்தணும். அதே மாதிரி நெசவாளர்களுக்கான ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய மருத்துவம், காப்பீடு உள்பட, கல்விக்கான நிதி உதவி உள்பட இவை முழுதும் அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும். இந்த தொழிலை செய்யறதுக்கு அடுத்த தலைமுறை என்பது இப்போ வரலங்க. அது வருவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தினா புதிய தொழிற்சாலைகள் வரும் போகும். இப்ப நோக்கியா வந்தது போற மாதிரி தெரியுது. அது மாதிரி இல்லாம நம்மளுடைய நெசவு பாரம்பரியம் என்பது நிரந்தரமான வேலை வாய்ப்பு தரும். 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பட்டுல மட்டுமே 2 லட்சம் பேர் இருக்காங்க. சொல்ற வசதிகள் எதுவுமே இதுவரைக்கும் எந்த நெசவாளர்களுக்கு போய் சேரவில்லையா? போய் சேரல. எல்லாமே முன்மாதிரி திட்டங்கள் தான். உதாரணமா 160 கோடி ரூபாய் தள்ளுபடி நெசவாளிகளுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, தள்ளுபடி மானியத்துக்காக. ஆனா அது விலை தள்ளுபடி யாரு சேலை எடுக்கிறவங்களுக்கு கிடைக்குது, சேலை உற்பத்தி செய்த நெசவாளி என்ன கிடைக்குது? அதே மாதிரி இலவச வேட்டி சேலை திட்டத்துக்காக நாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு 250 கோடி ரூபாய் அளவுக்கு நாங்க செலவு பண்றதா மாநில சர்க்கார் சொல்றாங்க. ஆனா அது நெசவு செய்யற பெண் தொழிலாளிகளுக்கு வெறும் 35 ரூபாய் தான் ஒரு சேலைக்கான கூலியே. இந்த பட்டு நெசவு தொழிலாளிகளாக அறிமுகப்படுத்தப்பட்ட பஞ்சப்படி கிடைக்கவே இல்லை நெசவாளிகளுக்கு. 84ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த நெசவாளர் நலச்சட்டம் இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. அதாவது ஒரு நாளைக்கு பட்டு கிடைக்கிறனா அதுக்கான நஷ்ட ஈடு, நெசவாளிகளுக்கான எல்லா நலத்திட்டங்களும் உள்ளடக்கிய மிக அற்புதமான சட்டம். அந்த சட்டம் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் நெசவாளர்கள் இந்த தொழிலை விட்டு போக வாய்ப்பே கிடையாது. ஊதியம், பஞ்சப்படி, அரசினுடைய சமூக நல திட்டங்கள் இவை முழுவதும் ஒரு நெசவாளியை உத்தரவாதப்படுத்தினால் பட்டு சேலை நெய்வது உத்தரவாதப்படுத்தப்படும். 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தை பாதுகாப்பது அரசினுடைய கையில் தான் இருக்கிறது. நெசவு செய்ய நெசவாளர்கள் தயார், அதை பாதுகாக்க அரசு தயாரா என்பதுதான் இப்போதைய கேள்வி. உங்களுடைய கோரிக்கை எல்லாம் அரசுக்கு வச்சிருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். காஞ்சிபுரத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் தன்ராஜிடம் பேசலாம். தன்ராஜ், உங்களை சுத்தி நெசவாளர்கள் இருக்காங்க. நெசவாளர்கள் இறுதியாக அரசுக்கு வைக்கும் கோரிக்கைகள் என்ன இந்த பட்டு நெசவு தொழில் பற்றி? நெசவாளர்கள் இறுதியா என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கிற நெசவாளர்கள் அதிகப்படியான பேர் கடன் தொல்லையில் ஈடுபட்டு கடன் வாங்கி கஷ்டப்படுவதாகவும், அதை மத்திய அரசு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்வது போல நெசவாளர்களுக்கும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். இது குறித்து பக்கத்தில் இருக்கிற நெசவாளர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். சார், இப்போ பட்டுத்தொழிலை மேம்படுத்தணும்னா என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்க, என்னென்ன மாதிரி நீங்க எதிர்பார்க்கறீங்க? பொதுவா பட்டு தொழில் என்பது இன்னைக்கு நலிந்து கொண்டே இருக்கிறது. இதை பாதுகாக்கணும்னா மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதை கவனம் செலுத்தணும். இப்ப ஏற்கனவே தொடர்ந்து நெசவாளர்கள் சார்பாக வைக்கப்படுகிற கோரிக்கைகள் என்னன்னா, காசு கடன் என்கிற கூட்டுறவு சங்கங்களை பாதுகாத்தால் ஓரளவுக்கு வேலை கிடைக்கும். அந்த கடன் தள்ளுபடியை முழுமையாக செய்யல மத்திய அரசாங்கம். அதை தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறோம். அதை மத்திய அரசாங்கம் உடனடியாக காசு கடன் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்யணும். அதே போல மாநில அரசாங்கங்கள் கூட உதவி செய்யலாம். இப்போ கிட்டத்தட்ட உற்பத்தியாகிற துணிகளை விற்பனை செய்ய முடியாத தேக்கங்களை குறைக்கணும்னு சொன்னா கோஆப்டெக்ஸ் மூலமாக கொள்முதல் செய்து அதை கோஆப்டெக்ஸ் கொள்முதல் மூலமாக உற்பத்தி தேக்கத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மாநில அரசு உடனடியாக இதன் மீது இந்த தொழிலை காப்பாற்றணும்னு சொன்னா இன்னைக்கு நலிந்து இருக்கிற கூட்டுறவு சங்கங்கள்ல தேக்கங்கள் நிறைய இருக்கு. அப்ப அதை கொள்முதல் செய்வது தமிழக அரசினுடைய கடமை. அதே போல பல்வேறு விஷயங்கள் தொழிலாளிக்கு இன்னைக்கு உடனடியாக அரசாங்கத்தின் மூலம் செய்யலாம். சமூக நல பாதுகாப்பு திட்டங்கள்னு சொல்லி மத்திய மாநில அரசுகள் அறிவிக்கிறாங்க. ஆனா அது முழுமையா முழுமையா சேரல தொழிலாளிக்கு. அதை நடைமுறைப்படுத்தணும். ஐசிஐசி திட்டம், நெசவாளர்களுக்கான பொங்கல் பீமா திட்டம், இப்படி பல திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டது. ஆனா எதுவுமே இன்னைக்கு வரையிலும் அதை முழுமையாக செயல்படுத்தாத நிலைதான் இருக்கு. தொழிலாளிக்கு நெசவாளிக்கு போய் சேருதான்னு சொன்னா அது சேரல. அதான் இன்னைக்கு தொழிலாளிக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் தருது மத்திய அரசு. இப்ப கூட சமீபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய அமைச்சர் காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அப்ப சொன்னாரு 35,000 ஐசிஐசி கார்டு ப்ளூம்பார்டு மூலியமா தரணும்னு சொன்னாரு. இன்னைக்கு வரலாம் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அதுதான் தொடர்ந்து சிஐடியும் வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தின்னு இருக்கிறோம். இப்ப ஒரு பிரதான விஷயம் என்னன்னா, இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நெசவாளர்களுக்கான கடன் வழங்கும் திட்டம், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால வங்கிகள் மூலமா கொடுக்கிற திட்டம், அதை நடைமுறைப்படுத்தணும். அதே போல கொள்முதல் செய்யணும். அரசு கோஆப்டெக்ஸ் கைத்தறி துறைக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனா அந்த கோஆப்டெக்ஸ் கொள்முதல் பண்றதுல தேக்கம் இருக்கு, சுணக்கம் இருக்கு, கொள்முதல் பண்ணறது இல்ல. காஞ்சிபுரத்தை எடுத்துக்கணும்னு சொன்னா ஒரு 20 சங்கங்களுக்கு மேல ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட சேலைகள் தேக்கத்தில் இருக்கு, அதை உற்பத்தி பண்ணல.
அதே உற்பத்தியை கொள்முதல் பண்ணணும் அரசாங்கம், அது பண்ணல. இப்போ நெசவாளிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, புதிய கடன் திட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தணும். அதே சமயத்துல ஏராளமான நலத்திட்டங்களை நெசவாளிகளுக்கு செய்யணும். கோஆப்டெக்ஸ் மூலியமா தேங்கி கிடக்கிற சேலைகளை வாங்கி அதை விநியோகம் பண்ணணும், விற்பனை செய்யணும். இந்த கோரிக்கை பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. மீனாகுமாரி. தன்ராஜ், நீங்க தொடர்பே இருங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க, இப்போ இறுதியாக இந்த பட்டு நெசவு தொழில் தொடர்பாக நீங்கள் வைக்கும் கோரிக்கை என்ன? அரசு பட்டு சேலையில் வரக்கூடிய லாபத்தில், வியாபார லாபத்தில் 10% தொகையை அரசாங்கமே தன்னுடைய பிடித்தம் செய்து நெசவாளர் சமூக நல திட்டங்களுக்காக ஒதுக்குவது என்பது, அதன் மூலமாக மட்டும் 50 கோடி ரூபாய் கிடைக்கும். அதன் மூலம் நெசவாளர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க முடியும். அரசு ஏற்கனவே கொண்டு கையில் வைத்திருக்கிற நெசவாளர் நல சட்டத்தை அமல்படுத்தணும். இதன் மூலமாக நெசவாளர் வாழ்வு பாதுகாக்கப்படும். பட்டினுடைய விலையை குறைப்பதற்கு வரி முழுமையாக விலக்களிக்கப்பட வேண்டும். ஜரிகைக்கு பயன்படுத்தக்கூடிய வெள்ளி தங்கத்திற்கு ஜரிகையை வாங்கினா ஒரு குறிப்பிட்ட 10% விலை தள்ளுபடி மானியம் தரணும். இதன் மூலமாக குறைவான அளவில் பட்டு சேலையினுடைய விலையை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். நெசவாளர் சம்பந்தமாக உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டுறவு சங்கங்கள் அவர்களுக்கு இருக்கிற முழுமையாக கடன் தள்ளுபடி பண்ணணும் நாங்கள் கேட்கிறோம். பெரும்பகுதி தள்ளுபடி பண்ணல. அதன் மூலம் கூட்டுறவு சங்கத்தையும் பாதுகாக்க முடியும். தனியார் நெசவாளிகள் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் 5000 பேர் கொத்தடிமையாக தனி உடைமையாளரிடத்தில் இருக்கிறாங்க. அந்த கடன் அவர்களையும் கடனிலிருந்து விடுவிக்கப்படணும். அப்படி வந்தாங்கன்னா சுதந்திரமாக இந்த தொழில் நடக்கும். காஞ்சிபுரத்துக்குள்ளே பட்டு சேலை வியாபாரத்துக்கு அரசினுடைய நேரடி பார்வையில், தனியார் கடை நான் சொல்லல, நேரடி பார்வையில் அரசினுடைய கட்டுப்பாட்டிலே வியாபார மையத்தை ஒன்று உருவாக்கினால் அந்த வியாபாரத்தின் மூலமாக எல்லா நெசவாளர்களுக்குமான எதிர்காலம் என்பது உறுதி செய்யப்படும். காஞ்சிபுரம் என்பது நேர்மையான பட்டு சேலை, தரமான பட்டு சேலை, மலிவான பட்டு சேலை என்கிற முறையில் காஞ்சிபுரத்துக்கு போனா நிஜமான பட்டு சேலை கிடைக்கும் நம்பிக்கை நுகர்வோர் மத்தியில் உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. ஆகவே அரசினுடைய எல்லா நலத்திட்டங்களும் முழுமையாக கிடைப்பதற்கு நெசவாளருக்கு அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும். இவர்தான் நெசவாளர், அந்த அட்டை வச்சிருந்தா அவங்களுக்கு எல்லா நலத்திட்டமும் கிடைக்கணும், தடை ஏற்படுத்தக்கூடாது. இப்படி ஒரு எதிர்காலம் நம்பிக்கை உத்தரவாதம் செய்யப்பட்டால் 1000 ஆண்டு கால பயிர் என்பது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லும். காஞ்சிபுரமும் அழியாது. பட்டு போகிற தொழில் அல்ல, அது மிகப்பெரிய அளவிற்கு ஆலமரமாய் வாழ வேண்டிய தொழில். அதன் மூலமாக லட்சக்கணக்கான பேர் அடுத்த தலைமுறை உற்பத்தியாகும் புதிய தலைமுறைக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து. பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டித் தருகின்ற இந்த பட்டு நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு அரசு பல திட்டங்களை தீட்டியிருந்தாலும் அந்த திட்டங்கள் பற்றிய அறிவிப்பு எல்லாம் வெறும் அறிவிப்பாக மட்டுமே இருக்கிறது என்பதுதான் இவர்களுடைய குற்றச்சாட்டு. ஐயா, இத்தனை நேரமாக பட்டு நெசவு தொழில் பற்றியும் நெசவாளர்கள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்ததற்கு நன்றி. களத்தில் இருந்து நேரடியாக தகவல்களை தந்தமைக்கு காஞ்சிபுரத்தில் இருந்து எமது செய்தியாளர் தன்ராஜுக்கும் நன்றி. பட்டு நெசவாளர்களுக்கு என்று நலவாரியம் அமைத்து இத்தொழிலில் சேர்ந்த அனுபவமும் தொலைநோக்கு திட்டங்களும் கொண்டவர்களை உறுப்பினர்களாக நியமித்து பட்டு தொழிலை பாதுகாத்திட வேண்டும். நெசவாளர்களின் குடும்பங்கள் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும், வேலைவாய்ப்பும் அதிகரிக்க வேண்டும். தமிழகத்தின் பெருமைகளில் ஒன்றான பட்டு நெசவு தொழில் பட்டு போகாமல் பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும். இதே நிலை நீடித்தால் வரும் காலத்தில் நெசவு தொழிலே இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது. அதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இத்துடன் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.